கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உள்ள யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து வசனத்தை தியானிக்க எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காய், இந்த தருணத்துக்காய், இந்த கிருபைக்காய் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தின் மூலம் நம்மோடு இடைவெளிக்கிறார். மத்தேயு 3:11-12 இந்த 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 11வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோவான் ஞானஸ்தானம் என்ன சொல்கிறார்? ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியா ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த ஒன்று அக்கினியா ஞானஸ்தானம் கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 3 ஞானஸ்தானத்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒன்று ஜலத்தினால் ஞானஸ்தானம், மனம் திரும்புவதற்கென்று ஏற்பட்ட ஒரு ஞானஸ்தானம், பாவத்துக்காய் சாபத்துக்காய் அதை மன்னிக்கக்கூடிய இயேசுத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெறுகிறார்கள். இந்த ஞானஸ்தானம் ஜலத்தினால் உண்டான ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பின்பாக பரிசுத்த ஆவியார் ஒரு ஞானஸ்தானத்தை பெறுகிறார். இந்த வசனத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது நம்முடைய, அதாவது ஜலத்தினால் என்பது நாம் பாவத்துக்கு மறித்து உயிர்த்தெழுந்த ஒரு ஞானஸ்தானமாகும். இரண்டாவது பரிசுத்த ஆவியார் ஒரு ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது என்றால், நாம் நம்முடைய சரீரம் ஆண்டவர் இயேசு சரீரமாக மாறுகிறது. அங்கே பரிசுத்த ஆவியான நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நம்ம சரீரத்துக்குள்ளதான். எப்படி என்றால் 1 கொரிந்தியர் 3:16 அதை குறித்து ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய சரீரம் தேவனின் ஆலயமாக இருக்கிறது. அதில் தேவனுடைய ஆவியானவர் அங்கு வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்னது, ஆண்டவர் இயேசுக்கு சரீரம் இருக்கிறோம். அங்கு பரிசுத்த ஆவியார் நமக்கு வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியார் அந்த ஞானஸ்தானங்கள் இதைத்தான் குறிக்கிறது. இது போக இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்க முடியும். எபேசியர் 1:13 இதே மாதிரி குறிக்கிறது. வசனத்தை கேட்டு விசுவாசிச்சு மனம் திரும்பி நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியார் என்ன பண்றாரு? உத்தரவு போடுறாரு. அதான் பரிசுத்த ஆவியாருடைய ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தத்துக்கு ஏற்றவாறு இருக்க பரிசுத்த ஆவியார் நமக்குடைய வாசம் பண்ணுகிறார், நம்மளை நடத்துகிறார். நம்மளை எப்படி நடத்த வேண்டும், சில நேரத்தில் கண்டித்து உணர்த்துகிறார். நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அவர் எப்படி செயல்பட வேண்டும், எவ்வாறு இந்த குடும்பத்தில் வாழ வேண்டும், எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்மை தயார்படுத்துவதாய் பரிசுத்த ஆவியார் நம்மோடு இடைப்படுகிறார். இதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியார் ஞானஸ்தானம். பிரதர் பிள்ளைகராக இதைத்தான் சொல்லுவார். அவருடைய மெசேஜில் கேட்கும் போது, பரிசுத்த ஆவியாருடைய ஞானஸ்தானம் என்னன்னு கேட்டால், அது நம்ம சரீரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரமாக